வணக்கம். தொடர்ச்சியாக டிஃபரன்ஷியல் டைப்பை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பதிவில் டிஃபரன்ஷியல் டைப் 3 பற்றி பார்க்க போகிறோம். டிஃபரன்ஷியல் டைப் 3 லாக்கிங் டிஃபரன்ஷியல் டைப். படத்தில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதுதான் அந்த லாக்கிங் டிஃபரன்ஷியல் டைப்பு. இது 2 டைப்பில் இருக்குது. ஒன்று ஆட்டோமேட்டிக் லாக்கிங் டிஃபரன்ஷியல் டைப், ரெண்டாவது மேனுவல் லாக்கிங் டிஃபரன்ஷியல் டைப். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, வண்டி கரடுமுரடான பாதை, சகதி மற்றும் மணல் பாங்கான பிடிப்பில்லாத பாதையில் பயணிக்கும்போது இந்த டிஃபரன்ஷியல் 2 ஆக்சிலையும் லாக் பண்ணி 2 வீலுக்கும் சமமான ரொட்டேட்டிங் பவரை கொடுக்குது. அப்போ அந்த வாகனம் சுலபமாக அந்த பாதையை கடந்து போகிறதுக்கு வழிவகை செய்கிறது இந்த லாக்கிங் டிஃபரன்ஷியல் டைப். இது பெரும்பாலும் கனரக வாகனங்கள், அதாவது டிராக்டரு, ஜேசிபி, இந்த படத்தில் பாருங்கள், இந்த மாதிரி கனரக டிராக்டரு, ஜேசிபி, அந்த இது போன்ற வாகனங்களில் இது பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது கனரக ட்ரக்கு, பெரிய பெரிய ட்ரக்கு, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கு. இப்படிலாம் ஃபாரின் வண்டி வருங்க, ஆட்டோமேட்டிக்கு டிஃபரன்ஷியல் லாக்கிங் டைப் இதில் வச்சுருக்காங்க. இதனால் இந்த வாகனங்கள் சுலபமாக எந்த பாதையும் கடக்க முடியும். அதுக்காக இந்த லாக்கிங் டிஃபரன்ஷியல் டைப் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த பதிவில் அடுத்த டைப்பை பற்றி பார்க்கலாம். வணக்கம்.